தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை தினமாக இந்த நாடு கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஒற்றுமையின் தினமாக கொண்டாடப்படுகின்ற காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வேற்றுமை விதைத்துக் கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகாரில் பேசும்போது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பீகாரிகளை மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு தான் பேசுறாரு. தமிழர்கள் பீகாரிகளை மோசமாக பேசுகிறாங்க சொல்லலை. ஆனால் முதலமைச்சர் எப்போ பிரதமர் எதையான்னு பேசினாலும் திருச்சி தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் வேற்றுமை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நேரு என்ன பேசினாரு? பீகாரிகள்லாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு பேசினாரு. தயாநிதி மாறன் என்ன பேசினாரு? பீகாரிகள் எல்லாம் பாத்ரூம் கழுவதான் லாய்க்கு, பாத்திரம் கழுவதான் லாய்க்கு, அவங்களுக்கு அறிவே கிடையாது. பொன்முடி என்ன பேசினாரு? பான் பராக் விற்கிறதா, பான் பீடா விற்கிறது தான் அவங்க தகுதியானவர்கள்னு பேசுகிறாங்க. நம்ம அப்படி யாரையும் குறைச்சி பேசலை. அதனால் முதலில் பொய் பிரச்சாரம் செய்வதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர இயக்கம் யாரெல்லாம் பொய் வாக்காளர்கள் இருக்கிறார்களோ, மறைந்த வாக்காளர்கள் இருக்கிறார்களோ, மாற்று வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மாற்றுவதற்காகத்தான், முறைப்படுத்துவதற்கான் எஸ்ஐஆர். இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் எலெக்ஷன் கமிஷன் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஜனநாயகத்திற்கு கான்ஸ்டிடியூஷன் உட்பட்டது, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது இது எஸ்ஐஆர் என்பது. இதை எதிர்த்தால் ஜனநாயகத்தையே எதிர்ப்பது போல, இதை எதிர்த்தால் ஒரு அரசாங்கத்தையே வீழ்ச்சி செய்ய முடியும் நமது அரசியலமைப்பு சட்டத்தில். நான் சொல்லலை, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு முதலமைச்சர் எதை எடுத்தாலும் எதிர்ப்பதை விட்டுவிட்டு 2026 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்விதான். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அன்றாட பிரச்சனையை விட்டுட்டு எஸ்ஐஆரை பார்க்குறேன், டீலிமிட்டேஷனை பார்க்குறேன், இப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எஸ்ஐஆர் பீகாரில் நிறைய தில்லுமுள்ளு நடத்திருப்பதாகவும் அதற்கு பாஜக வக்காலத்து வாங்குறதா திருமாவளவன் இல்லை, நான் கேட்குறேன், இதே திருமாவளவன்ட்ட கேட்குறேன், தில்லுமுள்ளு பண்ணால் அவங்க மக்கள் எதிர்த்து கேட்க மாட்டாங்களா? 65 லட்சம் பேரில் மக்கள் கூட மாட்டாங்களா என் பேர் இல்லைன்னு? தில்லுமுள்ளு பேசுறத பற்றியெல்லாம் திருமாவளவன் பேசக்கூடாது. ஒரு பெண்ணை எவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்காங்க, ஒரு வக்கீலை எப்படி அடித்து உதைச்சிருக்காங்க, நியாயத்தை பற்றி இவரெல்லாம் பேசுகிறாரா? எஸ்ஐஆர் என்பது மன்மோகன் சிங் காலத்தில் நடத்துனீங்களா, அப்போ ஏன் அதுக்கு எதிர்க்கல? நேரு காலத்தில் நடத்துனீங்களா, அதை ஏன் எதிர்க்கலை? ஆக பொய் வாக்காளர் வச்சு நீங்கள் வெற்றி பெற்று கொடுன்னு நினச்சி கொண்டிருந்தா அது முடியாது. நிச்சயமாக இது சுத்தம் செய்யப்பட வேண்டும், முறைப்படுத்தப்பட வேண்டும். அதனால எஸ்ஐஆர் என்பது இந்த காலத்திற்கு கட்டாயம். ஏதோ தேர்தல் வர்றதுக்கு அவசரம், என்னன்னா தேர்தல் வரணும் அவசரம். ஆனால் நீங்கள் மழை காலத்தில் செய்ய முடியுமான்னு கேட்டால், மழை காலத்தில் மக்களை தவிக்க விட்டுட்டு மக்களுக்கு உதவி செய்யாமல் போய் மீட்டிங் நடத்துனீங்களே மகாபலிபுரம் பக்கத்தில் பெரிய லக்ஸரியஸாக, அதெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மக்கள். அதனால் நிச்சயமாக திமுக தோல்வி அடையும். நேரு இன்னைக்கு 888 கோடி எங்கெங்க மக்கள் பணம் போகுது? 7 அமைச்சர்கள் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னைக்கு வெட்லேண்ட், இன்னைக்கு டென்ஷனை தத்தளிக்கிறது என்ற காரணம் என்றால் அதற்கு அந்த சதுப்பு நில காடுகளை ஆக்கிரமிச்சது தான். அரசாங்கமே 2000 கோடிக்கு அதை ஆக்கிரமிப்பு செய்ய விட்டு இருக்கிறார்கள். இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று எந்த முறைக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு நேரு பதில் அப்படிதான் சொல்லுவாருங்க. கே நேரு ஆட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு பதில் சொல்லட்டும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபா, அரசாங்க பதவிக்கு பல லட்சம் ரூபாய் இதான் இன்னைக்கு அரசாங்கத்தில் நடந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க போய் மாலை ஒண்டி போட்டு சாமி கும்பிடல, எதுவுமே பிரசாரம் அப்படி நடந்து வந்தாரு. இல்லை, இதைத்தான் நான் சொல்கிறேன். தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள்னா நீங்கள் போனீங்கன்னா அதோட முழுமையான நடைமுறையை பின்பற்றுங்க. இன்னைக்கு ஒரு இந்துக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் தேவர் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் ஒன்றா மதிச்சாரா இல்லையா? முருகனை எப்பவும் கையில் வச்சுருந்தாரா இல்லையா? மயிலை எப்பவும் கூட வச்சுருந்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் போய் ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் மாலை போடுறது, ஆனால் அங்கே உள்ள நடைமுறையை நான் பின்பற்ற மாட்டேன்னா எப்படி? அதனால முதலமைச்சர் முதல்ல இந்துக்களுக்கு விரோதியாக இருக்கும்பொழுது, முத்துராமலிங்கர் இந்துக்களுக்காக பாடுபட்டவர், ஆன்மீகத்துக்காக பாடுபட்டவர். அவருக்கு எப்படி இவர் மரியாதை செலுத்த முடியும்ன்றது எனக்கு குற்றம் சாட்டுவாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தப்பே பண்ணலையா? இதே செந்தில் பாலாஜி மேலே தான் முதலமைச்சர்
குற்றம் சாட்டினாரு. அவர் வந்த உடனே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டாரா வெளியே? நேரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். 8 அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது வெளியே வரட்டும். கூட்டணியில் வந்து தமிழக அரசோட திட்டங்கள் தான் தேர்தல் அறிக்கை இடப்பட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. கிளியரா காலை உணவு திட்டங்கள்லாம் வந்து காலை உணவு திட்டம் என்பது மரியாதைக்குரிய காமராஜர், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தலைமையில் உள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் இருக்குது. நாங்க புதுச்சேரியில் ஏற்கனவே முட்டையும் பாலும் கொடுத்து கொண்டு தான் இருந்தோம். நான் கவர்னரா இருக்கும்போது பக்கத்துல ராஜ்பவன் ஸ்கூல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதனால மக்களுக்கான திட்டங்கள் அவ்வளவுதான். நீங்க தான் காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்க. அது யார் சொன்ன? வீட்டுல திமுக எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திருமாவளவன் சொல்லட்டும், மொத்தமான தமிழர்கள் திமுகவில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்படிதான் திமுக சொன்னா தமிழர்களுக்கே சொன்ன மாதிரி. இவங்க ஒரு சங்க இலக்கியத்தை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர். அப்புறம் பார்க்கலாம் அவங்க அப்பா சொன்னாங்க.